அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ வெற்றிவேலன் சென்னையிலேருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சந்திரன் கர்மா உள்ள நபர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிப்ஸு பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் டிப்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். சந்திரனுக்கு உண்டான குவாலிட்டிஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று வளரும் தேயும், வளர்பிரிவும் இருக்குது, தேய்பிரிவும் இருக்குது. அதே நேரத்தில் குளிர்ச்சி, இதோட சந்திரனோட குவாலிட்டி. ஸோ சந்திரன் கர்மா உள்ள நபர்களுக்கு ரெண்டு இன்பார்ன் குவாலிட்டி என்னென்னா, அவங்களோட மூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு நாளைக்கு ரொம்ப டல்லாக இருப்பாங்க. இந்த மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இன்பார்ன் குவாலிட்டிஸ் என்னென்னா, மற்றவங்க எமோஷனலை ட்ரிகர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். அதுவும் அவங்க நினச்சாங்கன்னா, ஒருத்தரோட மனசை குளிர வைக்கணும்னு நினச்சா ரொம்ப சிம்பிளாக முடியும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச விதமாக சாப்பாடு செஞ்சு போடுறதா இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல விதமாக பேசுகிறதா இருக்கலாம். இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கும். உங்களுக்கான இன்றைக்கி ஸ்பெஷல் டிப்ஸ் என்னென்னா, உங்களுடைய அந்த மற்றவர்கள் மனதை குளிர்விக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய குளிர்ச்சியை அதிகப்படுத்துங்கள். இதுதான் ஸ்பெஷல் டிப்ஸு. அது எப்படி வேணாலும் ஆட்டோமேட்டிக் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே இன்பார்ன் குவாலிட்டிஸ் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க வந்தால் நல்லா கவனிப்பீங்க. நல்லா சாப்பாடு செஞ்சு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். அவங்க நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்றத பார்த்து, அவங்க முகம் மலர்றதை பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதே நேரத்தில் மற்றவங்க ஏதாவது மூட் அவுட்டாக இருந்தாங்கன்னா, நீங்கள் நல்ல சைக்காலஜி கவுன்சிலிங்காக இருப்பீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க மூடு சரியாகி, உங்கள் மனசு சரியாகி, மனசு சந்தோஷமாவாங்க. மற்றவங்க மனசை குளிர்விக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் அதிகப்படுத்துங்க. உங்களோட மூட் ஸ்விங்கை கொஞ்சம் ஆசிரியஸ் ஆகாமல் மெடிடேஷன், தியானம் பண்ணி மெயின்டைன் பண்ணிவிட்டு, மற்றவங்க மனசை குளிர்விக்கிற இந்த ஒரு குவாலிட்டியை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துங்க. அதே நேரத்தில் மற்றவங்க சாப்பாடு செஞ்சு போடுறீங்க இல்லையா, அது பிடிச்சவங்க தான் நல்லா செய்கிறீங்க. அதே மாதிரி பிடிக்காதவங்க வந்தாலும், அதாவது கொஞ்சம் அந்தளவுக்கு க்ளோஸாக இல்லாதவங்க வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களால் மற்றவங்க மனசு நிறையா குளிரும். இந்த செயல் அதிகரிக்க உங்களுடைய சந்திரன் கர்மாவோட பாசிட்டிவ் கர்மா அதிகமாகும், புண்ணிய கர்மா அதிகமாகும். உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் மனசு நிம்மதியாக, சந்தோஷம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை தாராளமாக போஸ்ட் பண்ணலாம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.